இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டை தான் இன்னைக்கு சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபிக்சல் ப்ளே கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. இந்த மாதிரியான டைமில் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அதுவும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து இந்த கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயா தான் வந்து கிடைச்சிருக்குது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ 500 ரூபீஸும் ரெனிவல் ஃபீ 500 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்தது. அதுக்கப்புறமா அந்த கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் வந்து பே பண்ணது கிடையாது. எனக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயா தான் இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் கார்டு இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவல் ரேட்ல இருக்குது. ஸோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை யாரெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற டீடைலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர் பத்தின டீடைலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் டைரக்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆயிரும். இதுல உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டுல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. இதையும் என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கான டீடைல் எல்லாமே என்டர் பண்ணிட்டு இப்போ கெட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி வியூ த பெஸ்ட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைலை ஃபில் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டுல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், இதுல நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சேலரிடு வந்து கொடுத்துருக்கேன். நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. ரெண்டு பேருமே இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ரெண்டு பேருக்குமே இந்த கிரெடிட் கார்டு வந்து காட்டும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டெஸ்டினேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சேலரிடுனா அதுல உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அதை என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை வந்து என்டர் பண்ண சொல்லிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்டர் மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து ரெண்டலா இல்ல ஓன் ஹவுஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா செக் த பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நான் எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு செக் த பெஸ்ட் ஆஃபர் வந்து கொடுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஒரு 90 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னா ரிஜெக்டட் ஆயிரும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிருக்க கூடிய கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்சல் ப்ளே கிரெடிட் கார்டு. ஸோ நம்ம கொடுத்துருக்க லிங்க்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த கார்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ, அதுவும் லிமிடெட் பீரியட் ஆஃபர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 5% கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புக் மை ஷோ, அமேசான், பிளிப்கார்ட், ஜொமேட்டோ, ஊபர், இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அமேசான்ல வந்து ஏதாவது ஆஃபர் இல்ல பிளிப்கார்ட்ல ஏதாவது ஆஃபர் வந்து போடும்போது நமக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் வந்து கிடைக்கும். அந்த மாதிரியான ஆஃபர்லாம் வந்து இந்த கார்டுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% வந்து கிடைக்கும். இந்த கிரெடிட் கார்டை நான் வந்து வாங்கினேன். வித்தின் 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல ஃபெஸ்டிவல் சேல் வந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சாம்சங்கோட S23 அப்படிங்கிற மொபைலை வந்து நான் வந்து இஎம்ஐல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 33,000 ரூபாய் அந்த மொபைல் வந்து நார்மல் ரேட்டு. நான் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டுக்கு 10% ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. அதுல டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,000 ரூபாய் கிட்ட டிஸ்கவுண்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட இதை வந்து பாத்தீங்கன்னா 29,000 சம்திங் அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல மொபைலை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கிரெடிட் கார்டை தான் யூஸ் பண்ணேன். இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் இஎம்ஐல தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு கடைசியில் அதையும் காமிக்கிறேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பிளிப்கார்ட், அமேசான்ல ஆஃபர் போடும்போது இந்த கார்டுக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு நீங்க டவுட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ நான் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் எல்லாமே வாங்கி பர்ச்சேஸும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பில்ட் யுவர் ஓன் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நான் அப்ளை பண்ணும்போது ஒன்லி விசா டைப் மட்டும் தான் அவைலபிளா இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விசா கார்டு, ரூபே கார்டு ரெண்டு டைப்ல கார்டு வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அதை
வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட கலர் டைப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், அப்புறம் வந்து பிங்க் கலர், எல்லோ கலர் 3 டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எங்கே போய் சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ் ஆப்பை தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவல் ஆயிருச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து அங்கே ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கார்டை வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். என்னென்ன மாடிஃபிகேஷன் வந்து பண்ணணுமோ அதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் கார்டுக்கு வந்து அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வந்துட்டு அந்த டிசைனில் வந்து வந்துடும். நான் வந்து எல்லோ கலர் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு எல்லோ கலர் கார்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் தம்ப்நெயில்ல இந்த கார்டோட கலரை எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து இங்கே வந்து யுவர் சூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பில்லிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் உங்களுக்கு பில்லு ஜெனரேட் ஆகணும் அப்படிங்கிறதையும் நீங்களே வந்துட்டு இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரெடிட் கார்டில். ஸோ இது எல்லாமே நானே தான் வந்து சூஸ் பண்ணேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு அமௌண்ட்டையும் இஎம்ஐயாக கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டைஅப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில டைனிங் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு 10% வரைக்கும் அதில் கேஷ் பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ எதுவுமே வந்து கிடையாது. லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் திஸ் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து சேலரிட் அப்படின்னு என்ட்ரு பண்ணியிருக்கீங்கன்னா இதில் என்ட்ரு பண்ணக்கூடிய அட்ரஸும் உங்களோட ஹோம் அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அட்ரஸை என்ட்ரு பண்ணணும். நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயி வித் பிஸ்னஸ் மேன் இல்லை ப்ரொஃபஷனல் அப்படின்னு என்ட்ரு பண்ணீங்கன்னா சேமாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதில் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு மந்த்லி இன்கம் எவ்வளோ வருமோ அதையும் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே அடிஷனல் டீட்டெயிலாக உங்களோட மதர் நேம், லாஸ்ட் நேமில் வந்துட்டு இனிஷியலையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழே உள்ள டேட்டாஸ் எதையுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவை கிடையாது. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு டைரெக்டாக கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஆதார் பேஸ்ட் இகேஒய்சி ப்ளஸ் விகேஒய்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு இகேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை இகேஒய்சி வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை ஃபெச் பண்ணி இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட மெயிலிங் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட மெயிலிங் அட்ரஸ் அப்படின்னா இதை வந்து எஸ் அப்படின்னு வந்து மாற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மெயிலிங் அட்ரஸ், அதனால நான் எஸ் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட்டட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். வீடியோ கேவிசி எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் பேஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட், உங்களோட கிரெடிட் கார்டோட டிரான்சாக்ஷன் டீடைல், உங்களோட கிரெடிட் கார்டோட லிமிட், உங்களோட கிரெடிட் கார்டை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விதமான ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஆப்பில் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பண்ண முடியாது. நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா இதோட மொத்த கண்ட்ரோலுமே உங்களுக்கு பேஸ் ஆப்பில் தான் வந்து இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பாப்பப்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ண சொல்லுவாங்க. இப்போ கண்டினியூ வீடியோ கேவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ கேவிசியை உங்களோட மதர் லாங்குவேஜான தமிழ்லேயே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இதில் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து தமிழை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் வீடியோ கேவிசி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசியை என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களோட நேம், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அப்புறம் டிஸ்பிளேல ஒரு நம்பர் ஒன்று ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டேட்டு, எந்த சிட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ், அப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் போயிட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அப்புறம் உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணீங்களோ அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா இதில் எதை சூஸ் பண்ணீங்களோ அதை வந்து சொல்லுவாங்க. ஜஸ்ட் அதையும் கன்ஃபார்ம் பண்ணால் போதும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.